நண்பர்களே, 20ஆம் நூற்றாண்டு இலக்கியம் என்று எடுத்தால் பாரதியை யாரும் மறந்துவிட முடியாது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழகம் என்று பாரதி வள்ளுவனை உலகினுக்கே கொடுத்து தமிழகம் பெருமை கொண்டது என்று பாடினார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு புலவன் தெய்வமாக்கவி வள்ளுவனுக்கு தாய்வான் நாட்டிலே ஒரு தங்கச் சிலையை திறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தங்க கடற்கரை சமைத்து கொடுத்த அற்புத தலைவன். ஆண்டவன் படைத்ததோ வங்க கடற்கரை, அதில் பிஜேபி சகோதரர்கள் படைத்து கொடுத்ததோ தங்க கடற்கரை. இந்த தங்க கடற்கரையில் வள்ளுவன் நம்மை வரவேற்பது போல் அவர்கள் பல சிலையை அமைத்த பெருமக்கள். இன்றைக்கு தாய்வான் நாட்டிலே தங்க நிற வள்ளுவனை கொண்டு வந்து தாய்வானின் தரணியில் இதை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட செவாலியர் கலைமாமணி டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களை இந்த மேடையில் பட்டிமன்ற குழு வணங்கி மகிழ்ந்தது. இந்த இனிய மாலை நேரத்தில் தென்னவன் பொறுப்பிலே இருந்து சங்கத்து இருப்பிலே வளர்ந்து இன்றைக்கு தாய்வான் நாட்டில் அரங்க மேடைக்கு வந்திருக்கின்ற தாயை தமிழி, உன்னை வணங்கி இந்த பட்டிமன்றத்தை துவக்குவதில் நான் அகமகிழ் கொள்கின்றேன். ஒரு முறை லண்டன் வானொலியில் ஒரு வெள்ளைக்கார பெண்ணொருத்தியை தமிழ் தாயாக வடிவமைத்து ஒரு தமிழ் பேரறிஞர் ஒருவர் பேட்டி கண்டார். அந்த தமிழ் பேரறிஞர் பேட்டி காண்கிற போது தமிழ் தாயை பார்த்து கேட்டாராம், தமிழன்னையே, உனக்கு தமிழில் பிடித்த 10 வார்த்தை சொல்லும் என்றார். தமிழறிஞர் சொன்னாராம், இந்த கேள்வியை தமிழறிஞர் கேட்கிறார் இந்த வெள்ளைக்கார பெண்ணிடத்தில். வெள்ளைக்கார பெண் தமிழ் தாயாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். தமிழில் உமக்கு பிடித்த 10 வார்த்தை சொல்லும் என்று தமிழறிஞர் கேட்க, வடிவமைத்து அங்கே அமைக்கப்பட்ட அந்த அமெரிக்க பெண் வெள்ளைக்கார பெண் சொன்னானாம், மன்னிக்க வேண்டும் தமிழறிஞரே, வார்த்தை என்பது வடமொழி, சொல் என்பதே தமிழ். மன்னிக்க வேண்டும் தமிழறிஞரே, வார்த்தை என்பது வடமொழி, சொல் என்பதே தமிழ் என்று அந்த பெண் ஒரு தமிழ் தாயாக வடிவமைக்கப்பட்ட போதே, ஒரு வெள்ளைக்கார பெண் தமிழ் தாயாக நடிக்க வந்த போதே தமிழை முழுமையுமாக தெரிந்து கொண்டு நடிக்க வந்திருக்கிறார் என்று சொன்னால், தமிழ் நடிப்புக்கு வந்தால் கூட முறையாக வருகிறது. ஏனென்று கேட்டால், உலகத்திலேயே நாடகத்துக்கு ஒரு தமிழை பெற்ற ஒரே மொழி தமிழ் மொழிதான். நாடக தமிழை பெற்ற மொழி தமிழ் மொழி. அதனால்தான் பாரதி சொன்னால், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி ஓர் இனிதாவது எங்கும் காணும் என்று பாரதியார் எப்படி இப்படி பேச முடிந்தது என்பதை எண்ணி வியந்து போகலாம். காலம் காலமாக தமிழ்த்தாய் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு காலத்திலும் யாரையாவது ஒருவரை வடிவமைத்துக் கொள்கிறாள், உருவாக்குகிறாள். அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த மேடையிலே 8 பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். 8ஆம் புகழுடைய தமிழுக்கு 8 பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இல்லையா? ஆக 8ஆம் புகழுடைய தமிழுக்கு 8 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் 8 பேச்சாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டால், இவர்களால் 8 திக்கும் தமிழ் பரப்புபவர்கள். அதனால் இங்கே வந்திருக்கிறார் இல்லையா என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம். நிறைய தாய்வான் நாட்டிலே கல்வி கற்கக்கூடிய நிறைய மாணவ செல்வங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நகைச்சுவைக்காகவே பட்டிமன்றம் நடத்துவது உண்டு, நேரம் பொழுது போவதற்காக பட்டிமன்றம் நடத்துவது உண்டு. ஆனால் தாய்வான் தமிழ்ச்சங்கத்தினர்கள் தான் அறிவார்ந்த பட்டிமன்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தலைப்பு பாருங்கள். பாரதியும் வள்ளுவனும் சந்தித்தால் என்பது இன்றைக்கு தாய்வான் தமிழ்ச்சங்கத்தினுடைய விழுப்பொருள். இந்த ஆண்டின் விழுப்பொருள் பாரதியும் வள்ளுவனும் சந்திப்பது என்பது இந்த ஆண்டின் விழுப்பொருள். அந்த விழுப்பொருளை மையமாக வைத்து நேற்றைய தினம் வள்ளுவனும் பாரதியும் சந்தித்தால் என்கிற கவியரங்கம் நடைபெற்றது. மிகச்சிறந்த கவிதையை கோலி மலைத்தொடரிலே அழகாக தமிழர் பேரறிஞர்கள் வணங்கி மகிழ்ந்தார்கள். இன்றைய தினம் உங்கள் முன்னிலையில் பாரதியார் சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர், மூத்த வழக்கறிஞர் அண்ணன் டாக்டர் இரா காந்தி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நீதியரசர் ஒளிநாயகன் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பிஜேபி
உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் வணக்கத்துடைய டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அண்ணாசிங்க அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் இந்த இனிய மாலை பொழுது பாரதி எழுதிய 3 குறுங்காவியங்களை குறித்து இப்பொழுது இந்த பட்டிமன்றம் உங்கள் கண் முன்னால் முகிழ்க்க இருக்கிறது. பாரதி எழுதிய 3 குறுங்காவியங்கள், ஒன்று கண்ணன் பாட்டு, இன்னொன்று குயில் பாட்டு, மூன்றாவதாக பஞ்சாலி சபதம். இந்த 3 குறுங்காவியங்களுக்குள்ளே திருக்குறள் எந்த பகுதியில் விஞ்சி நிற்கிறது என்பது தலைப்பு. நான் தொலைபேசியில் தாய்வான் தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் வணக்கத்திற்கு திரு ரமேஷ் அவர்களோடு பேசிய போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? திருவள்ளுவருடைய சிந்தனை இன்று நின்று நிலைப்பதற்கு காரணம் பாரதி எழுதிய வள்ளுவன் பாட்டிலா, கண்ணன் பாட்டிலா, குயில் பாட்டிலா என்று கொடுத்தேன். இதை கொடுத்த பொழுதே இவ்வளவு ஒரு கடுமையான தலைப்பை தாய்வான் தமிழ்ச்சங்கத்தில் பேசுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்று நான் கேட்டபொழுது இருக்கிறார்கள் என்று பதில் கொடுத்தார். இந்த விடைக்கு நீங்கள் பலமான தகவலை தர வேண்டும். இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த வகையில் தாய்வான் நாட்டை சார்ந்த 2 தமிழ் பெயர் அறிஞர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் பட்டிமன்றத்துக்குள்ளே நுழைவதற்கு முன் நான் இந்த தலைப்பை பற்றி எதுவும் பேசப்போவதில்லை, அதன் உள்ளேயே நான் செல்லப்போவதில்லை. காரணம், சில பட்டிமன்றங்களில் நடுவர்கள் தலைப்பின் உள்ளே போய் எல்லாம் பேசிவிடுவார்கள். ஒரு வழக்காடு மன்றத்தில் நீதியரசர் நடுவில் உட்கார்ந்து கொண்டு தீர்ப்பில் இறுதியாக தரப்போவதை முதலிலேயே நீதிபதி பேசிவிட்டால் வழக்கறிஞர்கள் வேற என்ன இல்லைங்களா? அதுக்காக நான் அந்த ஒரு கொடுமையான பணியை செய்ய போவதில்லை. காரணம், இந்த பெரும் பெரும் பேச்சாளர்கள் அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நான் தலைப்புக்குள்ளே செல்லாமல் ஒரு பொது முன்னுரையை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இதுவரை 1.5 மணித்துளிகள் தான் பேசியிருக்கிறேன். நேரத்தை நான் கணித்து கையிலே வைத்திருக்கிறேன். நண்பர்களே, ஒரே ஒரு தகவல் பாரதியை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே பேச்சாளர்களை அழைத்து விரும்புகிறேன். கடையம் என்ற ஒரு ஊரிலே பாரதி வாழ்ந்தபோது ஒரு வாடகை வீட்டிலே பாரதி குடியிருக்கிறார். அந்த வாடகை வீட்டை கொடுத்த அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் பாரதியின் வறுமையை கண்டு மிகவும் மன வருத்தப்படுகிறார். நன்றாக கொட்டுகிற கார்காலத்து மழை, அந்த கார்காலத்து மழையிலே குளிரால் பாரதி நடுங்குகிறான். ஆடை உடை இல்லாமல் அந்த நேரம் வீட்டுக்குள்ளே சென்ற அந்த வீட்டுக்காரர், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு 4 முழம் வேட்டியை கொண்டு வந்து பாரதி கையில கொடுத்து, பாரதி குளிரால் உடல் நடுங்குகிறது, கட்டிக்கொள்ளும் என்கிறார். பாரதி கொடுத்து விட்டு போன, பாரதி கரத்திலே கொடுத்து விட்டு போன அந்த ஆடையை வாங்கி பாரதி அணிவதற்காக குளித்து விட்டு கையிலே புத்தாடை வாழ்க்கையில் அணிந்ததாக வரலாறே இல்லையே, ஏதோ புத்தாடை வந்திருக்கிறதே என்று சொல்லி கையிலே அந்த வேட்டியை பார்த்து தன் மார்பகத்திலே அணைத்துக் கொள்கிறார். புத்தாடை கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு அணைத்துக் கொள்கிறார். குளித்து விட்டு வெளியே வந்த பாரதி அந்த வீட்டு வாசலில் வெளியே ஒரு திண்ணை இருக்கிறது. அந்த திண்ணையிலே போய் தன்னை உடையணித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார். அந்த நேரம் கார்காலத்து மழை குளிரால் நடுங்குகின்ற ஒரு ஏழை வீட்டு வாசலில் வந்து நின்று, ஐயோ எனக்கு உடல் நடுங்குகிறதே, குளிரால் நடுங்குகிறதே என்று கத்துகிறார். அந்த ஓசை பாரதியின் காதிலே விழுந்து வெளியே வந்து பார்க்க உடனே அந்த வேட்டியை குளிரால் நடுங்கியவன் கையிலே கொடுத்து விட்டு தன்னுடைய இடை ஆடையோடு உள்ளே வருகிறான். கோபம் வந்து விட்டது வீட்டுக்காரருக்கு. வேட்டி கொடுத்த நீ எங்கே என்று கேட்கிறார். நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், குளிர் என்னை அவ்வளவாக தாக்காது, வீட்டுக்கு வெளியே திணையில் ஒருவன் அழுதான், அவன் கையிலே கொடுத்து விட்டேன் என்று அந்த வீட்டுக்காரரிடத்திலே பாரதி சொன்னபோது அந்த வீட்டுக்காரரே கலங்கி அழுகிறார். இதுதான் பாரதியின் வாழ்க்கை. இப்படிப்பட்ட பாரதி புதுச்சேரி சிறையில் இருந்தபோது எப்படி முப்பெரும் காவியங்களை படைத்துக் கொடுத்தான். ஒரு 33 நாட்கள் சிறையில் இருந்தபோது சிறையை விட்டு வெளியே வந்த பாரதி வெளியே வருகிற போது கையிலே 3 குறுங்காவியங்களை கொண்டு வந்தார். அதுதான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பஞ்சாலி சபதம். இதை பார்த்துவிட்டு வ.உ.சியின் பேரன் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த 3 காவியங்களை பார்த்துவிட்டு வ.உ.சி அவர்கள், கப்பலோட்டிய தமிழ் வ.உ.சி அவர்கள் சொன்னாராம் பாரதி இடத்திலே, அடே பாரதி, உன்னை இன்னும் 50 நாள் சிறையிலே போட்டு இருக்கலாமே, இன்னும் 2 குறுங்காவியம் கிடைத்திருக்கும் என்று வ.உ.சி சொன்னார். இதெல்லாம் பாரதியை பற்றி வந்த முக்கிய முத்திரை தகவல்கள் என்று
செல்லம்மாள் பாரதியை நமக்கு இதை தொகுத்து கொடுக்கிறார். பாரதி இறந்த பிறகு 23 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவள் செல்லம்மாள் பாரதி. ஒரு முறை நம்முடைய OMCA ராயப்பேட்டையில் உள்ள OMCA கிரவுண்ட் அந்த வளாகத்திலே சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடக்கிறது. சுதந்திரத்தை வாங்க வேண்டும் என்று துடிதுடித்த பாரதி மறைவுக்கு பிறகுதான் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. அதற்கு முன்னே தீர்க்கதரிசி பாடினான், ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்றான். அப்படிப்பட்ட பாரதியினுடைய நினைவுகளோடு வீர சுதந்திரம் என்ற தலைப்பிலே மிகச்சிறந்த இசை பேரறிஞர் DK பட்டமான் அவர்கள் விடுதலைக்கு வித்திட்ட பாரதியை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் முதல் வரிசையில் ஒரு பெண் கச்சேரி முடிகிற வரை அழுது கொண்டே இருந்தாராம். 45 மணித்துளிகள் DK பட்டமான் பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலை கேட்டு கண்ணீர் மல்கி மல்கி அழுது கொண்டே இருந்தாராம் அந்த பெண். கூட்டம் முடிந்த பிறகு மேடையை விட்டு கீழே இறங்கி வந்த இசைப்பேரறிஞர் DK பட்டமான் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே போய் கேட்டார்களா, அம்மா எதற்காக கச்சேரி தொடக்கத்திலிருந்து முடிகிற வரை அழுது கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் யார் என்று கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னானா, நான் தான் செல்லம்மாள் பாரதி என்று சொன்னார். பாரதியின் மனைவி செல்லம்மாள் பாரதி நான் என்று அந்த பெண் சொன்னபோது சுற்றி இருந்த அத்துணை மக்கள் வாழ்ந்தார்கள். ஆக 23 ஆண்டுகள் இந்த தேசத்தில் கணவன் மறைந்த பிறகு அவள் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் பாரதியின் எழுத்து கொடுத்திருக்கிறது. அந்த எழுத்தை பத்திரப்படுத்த பெண்மணிதான் செல்லம்மாள் பாரதி. அவள் இல்லை என்று சொன்னால் பாரதி வரலாற்றிலேயே காணாமல் போயிருப்பார். அப்படிப்பட்ட பாரதியை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து கொடுத்த காவல் நிலையம் செல்லம்மாள் பாரதி என்று சொன்னால் அது மிகையாகாது. நண்பர்களே, இதுதான் பாரதியை பற்றி ஒரு சின்ன முன்னுரை கொடுத்தேன். பல்லை உட்கார்ந்திருக்கிற இடத்திலே நான் நெல்லையை பற்றி சொல்லாவிட்டால் எப்படி? அதனால் இந்த சின்ன முன்னுரையை கொடுத்தே, இந்த சின்ன முன்னுரையோடு பாரதி பாடிய முப்பெரும் காவியம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பஞ்சாலி சபதம், இந்த 3 காவியத்துக்குள் திருக்குறள் எங்கே மிஞ்சி இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இது ஒரு அதிசயமான பட்டிமன்றம். எப்படிப்பட்ட அதிசயம்? தாய்வானில் நடப்பதால் அதிசயமா? இல்லை இல்லை. உலகத்தில் எங்கே பட்டிமன்றம் நடந்தாலும் அணித்தலைவர் பேசிய பிறகுதான் உடல் பேச்சாளர் பேசுவார். ஆனால் இங்கே தலைவரை மிஞ்சி நிற்கிற தொண்டராக இப்பொழுது முதலில் உடல் பேச்சாளர் தான் பேசப் போகிறார். தலைவர் பிறகு பேசப் போகிறார். கண்ணன் பாட்டை என்ற அணியில் திரு க. ராமலிங்க ஜோதி அவர்கள் தலைவராக இங்கே வந்து முதல் அறிமுகம் செய்து விடுகிறேன். க. ராமலிங்க ஜோதி அவர்கள் அணித்தலைவராக பணியாற்ற வந்திருக்கிறார். ராமலிங்க ஜோதி மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர், வள்ளலார் பக்தர், காந்தி பக்தர், அற்புதமான தொண்டர். அவருடைய குரல் வெண்கல குரல் போல் இருக்கும். ரயில்வே நிலையத்தில் அவர் ரயில்வே பணியில் துறையில் பணியாற்றுகிற ஒரு அதிகாரி. அவரை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்ததாக திருமதி வானதி பெரியசுவாமி அவர்கள் திருச்சி அருகிலே இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபுரம் என்ற ஒரு சிற்றூரில் அந்த கிராமத்தின் அதிகாரியாக, பிரசிடென்ட் ஆஃப் தி வில்லேஜ் அதிகாரியாக இருந்து இன்றைக்கு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் திருமதி வானதி பெரியசுவாமி. அடுத்ததாக நம்முடைய தாய்வான் நாட்டிலே அற்புத தமிழுக்கு சொந்தக்காரன் முனைவர் க. ரா. சீனிவாசன் அவர்கள் தாய்வான் நாட்டைச் சேர்ந்தவர். அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர் வாயிலிருந்து கீழே விழுந்த வார்த்தைகள் சற்று குனிந்து பார்த்தேன். வார்த்தைகளை சுற்றி எழுத்துகள் மொய்க்க ஆரம்பித்திருக்கிறது. காரணம் சீனிவாசன் என்பது. அடுத்ததாக குயில் பாட்டு என்ற அணியிலே ஈரோடு என்று சொன்னால் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டுமோ என்று சொல்கிற வகையிலே அற்புதமான அன்புக்கு காந்திய தொண்டர்களை கொண்ட ஊர் ஈரோடு. அதனால்தான் காந்தியை நான் தன் வீட்டுக்கே ஈரோட்டு இல்லம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஈரோட்டிலே இருந்து ஈரோடு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அரங்க சுப்பிரமணியம் அவர்கள் இந்த அரங்கம் வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த சிந்தனையாளர். அவரை தொடர்ந்து உடன் பேச்சாளராக திருமதி கீதா தங்கவேல் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இல்லத்தரசி. அவருடைய கணவர் ஒரு தேங்காய் வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரி. ஆனால் அந்த வியாபாரியின் வீட்டிலே தேங்காயை உடைத்தால் உள்ளே வெள்ளிய பருப்பை பார்க்கலாம். கண்ணதாசன் அழகாக எழுதினான், ஓட்டுக்குள் உள்ளிருப்பான், ஓட்டுக்குள் வெளியேயும் இருப்பான், அவன் யார் என்று கேள்வி கேட்டுவிட்டு அவன் தான் தேங்காய் என்று சொன்னான். ஆக அப்படிப்பட்ட ஒரு தேங்காய் வியாபாரி தொழிலதிபருடைய மனைவி திருமதி கீதா தங்கவேல். அடுத்ததாக பாஞ்சாலி சபதமே என்கிற அணியில்
முனைவர் பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசுவாமி அவர்கள் அணி தலைவராக பணியாற்றி இருக்கிறார்கள். பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசுவாமி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர். எங்கள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பெருந்தகை. நாட்டுப்புற பாடல்களும் தமிழ் இலக்கியத்திலும் கொஞ்சி விளையாடுகிற ஒரு இலக்கிய முற்றத்தின் சொந்தக்காரி. அவர்கள் எழுதிய நாட்டுப்புற இலக்கியம் இன்றைக்கு சிங்கப்பூரில் உள்ள சிம் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்ட குழுவினரால் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வணக்கத்திற்குரிய திரு மல்லை சத்யா அவர்கள். திரு மல்லை சத்யா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த தமிழ் மொழி பற்றாளர். கணியின் குரலுக்கு சொந்தக்காரரான வைகோவின் வலது கையாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் பேச்சாளர் பெருந்தகை ஐயா திரு மல்லை அவர்கள். அடுத்ததாக மருத்துவர் சுராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அறுவை சிகிச்சை நிபுணர். ஆனால் நிச்சயமாக பட்டிமன்றத்தில் தன்னுடைய தொழிலை காட்ட மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அறுவை சிகிச்சை நிபுணருக்கு பலமான பாராட்டு கொடுக்கலாம் இல்லையா? இப்போ நாங்களாம் மேடையில் பேசுகிறோம்னா தமிழ் எங்கள் வாழ்வியல் கலை, அதனால பேசுகிறோம். ஆனால் மருத்துவர் இங்கே பேச வர்றாருன்னா இது வேண்டாத போட்டி தானே இல்லையா? ஆனால் போட்டிக்கு வந்திருக்கிறாருன்னா அவரை எப்படி பாராட்டணும் இல்லைங்களா? இல்லைங்களா? ஒரு அற்புதமான மருத்துவ திலகம் மருத்துவர் சுராஜ் சுப்பிரமணியம் அவர்கள். அவரை நான் ஏற்கனவே திருமுறை மாநாட்டில் கோவையில் சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு இன்றுதான் தாய்வான் நாட்டிலே சந்திக்கிற அரிய வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட பெருந்தகை வந்திருக்கிறார்கள். ஆக ஒரு எக்ஸ்பிரஸ் புகைவண்டி போல் இந்த பட்டிமன்றம் வேகமாக விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. மிக சுருக்கமாக நான் பேச்சாளர் பெருமக்களை இடத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது பட்டிமன்றத்துக்குள்ளே செல்லலாம். கண்ணன் பாட்டிலே திருக்குறள் விஞ்சி நிற்கிறது என்கிற தலைப்பில் இப்பொழுது முனைவர் இரா ஸ்ரீனிவாசன் தாய்வான். கருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கருணரமும் வெள்ளிலமும் சேர்ந்தொன்றாகி ஒரு வாகி புறப்பட்டிங் ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராகும் கடைபோகாரால் மறுவாகி நின்னடியை மரபே நம்மால் மறித்தொரு கால் பிறப்புண்டே மரவா வண்ணம் அருள் வேண்டும் அருள்வாயின் அன்னை தமிழை என்று தாய் தமிழுக்கு தலைவணக்கம். பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இந்த மாபெரும் பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, எனது அணியிலே தோல்வெடுத்து பேச வந்திருக்கும் சக பேச்சாளர் நண்பர்களே, எதிர் அணிகளிலே பேச அமர்ந்திருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, மேலும் இந்த தைவானில் இரண்டாவது முறையாக நடக்கக்கூடிய பட்டிமன்றத்திலே பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி, பாரதியார் பாடல்களிலே திருக்குறள் அதிகம் மிஞ்சி நிற்பது கண்ணன் பாட்டை என்று எனது அணிக்காக வாதாட வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, துன்பம் வருகின்ற வேளையிலே ஆறுதல் சொல்ல வருகின்றவர்கள் உறவு. ஆனால் துன்பமே வராமல் பார்த்துக் கொள்வதுதான் நட்பு. ஒன்றும் இல்லை, யாராவது நீங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி ஒரு 2 லட்ச ரூபாய் வேணும், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஒரு 2 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடடா நேத்து காத்தால சொல்லியிருக்கலாமே, துன்பம் நேற்று காத்தாலே வரும், இன்னைக்கு தான் துன்பம் வந்திருக்கு, இன்னைக்கு தான் கேட்க முடியும், துன்பம் நேற்று வராதில்ல. அதே நண்பர்களுக்கு போன் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு உடனே முதல் வார்த்தையே எவ்வளோ வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுதான் நட்பு. ஆக இந்த நட்பை பற்றி திருவள்ளுவர் நட்பியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 17 அதிகாரங்கள் சொல்லியிருக்காரு. நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பேதைமை, பழைமை, இது போன்ற அதிகாரங்கள்ல பல இடங்கள்ல வந்துட்டு நட்பை பத்தி மிக அழகாக சொல்லியிருப்பார். இந்த எல்லா நட்புலையும், இந்த எல்லா குறள்லையும் எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான திருக்குறள், உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு. இப்ப இதுக்கு அப்படியே நம்ம பாஞ்சாலி சபதத்துக்குள்ள போறோம். அங்க கௌரவ சபை யுதிஷ்டிரன் அனைத்து தர்ம நெறிகளையும் அறிந்த அந்த யுதிஷ்டிரன் வந்து மனைவியை சூதாட்டத்தில் வச்சு தோத்துட்டான். எல்லாரும் அடிமைகளாக்கி அப்படியே மண்டி போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அங்கே துச்சாதனன் இழுத்து வருகின்றான் பாஞ்சாலையை, அவளுடைய ஆடையை பற்றி இழுக்கின்றான். அங்கே அத்தனை உறவுகளும் சங்கமித்திருக்கின்றன.
அமர்ந்திருக்கின்றார்கள். வயதிலே மூத்த பீஷ்மர் அமர்ந்திருக்கின்றார். அத்தனை பேருடைய தலையும் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த உறவும் கைவடுக்கவில்லை. அந்த இடத்திலே தனது நட்பை நினைத்து கதறுகின்றார் பாஞ்சாலி. சகியே என்று சொல்லி கை கொடுத்து அங்கே இழுக்க இழுக்க சேனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அங்கு நிற்கின்றான் கண்ணன். எனக்கு தெரியாம எதுலதான் வந்து பாஞ்சாலி சபதத்துல மிஞ்சி நிற்கிறது வந்து எதிரணியில பேச வந்துட்டான்னு தெரியல. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த கண்ணனை கருப்பொருளாக வைத்து பாரதி பாடியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் கண்ணனை தன் தோழனாக பார்க்கின்றார் பாரதி. தாயாக அல்ல, தந்தையாக அல்ல, தனது தோழனாக பார்க்கின்றார். அதற்கு பின் வருகின்றார் தாய், தந்தை, அன்னை, பிதா. அதற்கு பிறகு கூட அவர் தெய்வத்தை வைக்கவில்லை. அதே போல அரசனை கூட வைக்கவில்லை. சேவகன், கண்ணனின் சேவகன். அதற்கு பிறகு சொல்கின்றார் அரசன், கண்ணனின் அரசன். அதே போல சீடனை முன் கொண்டு வருகிறார். குருவை கொண்டு வரவில்லை, கண்ணனின் சீடன். அதற்கு பிறகுதான் சத்குரு, குழந்தை, விளையாட்டு பிள்ளை என்று அட்டவணை வளர்ந்து கொண்டே போகின்றது. சரி, குறிப்பாராய்தல் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு அதிகாரம். அதுல ஒரு திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப மிக அழகான குறள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொலை. அதை என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய குறிப்பை அறிந்து யாராவது உணர்ந்து வேலை செய்வாங்கன்னா உங்களுடைய உடல் உறுப்பை ஏதாவது கொடுத்து கூட செய்யலாம். இப்ப நாங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டுல மனைவி வந்து அப்படியே லைட்டா ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. காபி தூள் இல்லையா, சக்கரை இல்லையா, என்ன இல்லை, உடனே புரியும். அது புரியாத கணவனாகவே இருக்க முடியாது. அதனாலதான் குறிப்பில் குறிப்பினர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல் அப்படின்னார் வள்ளுவர். இது அப்படியே கண்ணன் பாட்டுக்கு போகும். பின்னாடி கண்ணன் பாட்டுக்கு போகும்போது கண்ணன் பாட்டுல வந்துட்டு மிக ஒரு அழகான பாடல் ஒன்று. அந்த காலத்துக்கும் பொருந்துச்சு, இந்த காலத்துக்கும் பொருந்து, எந்த காலத்துக்கும் பொருந்தும். யாரை பத்தி எப்படின்னா, வேலையாட்களை பத்தி சொல்வார் பாரதியார். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே இருந்துக்குவார். ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் வானையிலே தேனிருந்து பல்லால் கடித்தது என்பார். வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்தது என்பார். பாட்டியார் செத்தளித்த 12ஆம் நாள் என்பார். ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்கு வேலை செய்வார். தாயாதியோடு தனியிடத்தை பேசியிருப்பார். உள்வீட்டு செய்தி எல்லாம் ஊரம்பலத்துரைப்பார். எல் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறைவார். அப்படியே எழுதிட்டே போறார். அப்படியே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் வேலையாளர். சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர். அவங்கள வச்சு வேலை வாங்க முடியல, கஷ்டம். அவன் இல்லைனாலும் கஷ்டம். சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை. என்ன பண்றது? இங்கிருந்தால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். மாடு வென்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன். அப்படியே இந்த பாட்டு போயிட்டு, இந்த பாட்டு போயிட்டே இருக்கும்போது அப்படியே நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா கண்ணன் பாட்டுல அழகா 2 வரி சொல்லுவார். எந்த நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இங்கென்று நான் சொல்லும் முன் உணர்வான். அங்கதான் சொன்னது திருக்குறளை போடுற. குறிப்பில் குறிப்புணர்வாரை எனது நாட்டத்தில் கொண்ட விருப்பம் என்னவென்று கண்டுபிடிச்சு சொல்றது யாரு? கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக சொல்லியிருப்பார். காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடிக்கின்றேன். 2 பாயிண்ட். இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குள்ள அந்த உறவு வந்து அப்படியே விலகிட்டே போகுது. குழந்தைகள்லாம் பல் துளக்குறாங்களே காத்தால
அப்படியே பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் கொண்டுட்டு வந்து சொல்லுவார். குழந்தை கண்ணனை கண்ணம்மாவை பாவித்து அழகா பாடுவார். சின்னஞ்சிறுக்கிலேயே கண்ணம்மா செல்வ கலங்கையவே அப்படின்னு போயிட்டு இருக்கும். அதுல அழகான 2 வரிகள். சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தெத்திடுவாய். இதுதான் தம் மக்கள் பலனை சொல் கேளாதவன். அழகா திருக்குறளை கொண்டுட்டு வந்து பாரதியார் அப்படியே கொடுத்தார். கடைசிய ஒரு பயன். பாரதியார் வந்து கண்ணனை தாய், தந்தை, சீடன், சேவகன் அப்படின்னு எல்லாமே எழுதியிருக்காருன்னு சொன்ன இல்லையா? இதுல கண்ணன் என் காதலன், கண்ணம்மா என் காதலி அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருப்பார். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாகம் தான் இருக்கும், ஒவ்வொரு பாட்டு தான் இருக்கும். கண்ணன் என் காதலனுக்கு மட்டும் 5 பாட்டு எழுதியிருப்பார். கண்ணன் என் கண்ணம்மா என் காதலிக்கு மட்டும் 6 பாட்டு எழுதியிருப்பார். அப்படின்னா காதலின் தீவிரத்தை அந்த அளவுக்கு உள்வாங்கி கண்ணன் பாட்டினை படைத்தவர் பாரதியார். இன்பத்துப்பால் வரக்கூடிய 25 அதிகாரங்களையும் மிக அழகாக செதுக்கி அந்த கண்ணன் என் காதலன், கண்ணம்மா என் காதலி என்ற வரிகளிலே கொடுத்தவர் பாரதியார். ஆகவே பாரதியின் பாடல்களில் மிஞ்சி நிற்பது கண்ணன் பாட்டை. திருக்குறள் மிஞ்சி நிற்கும் இடம் கண்ணன் பாட்டை என்று சொல்லி வாய்மொழி தலைவருக்கும் நன்றி கூறி வாய்மொழி என்ற ஒன்பதை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நேரத்தின் அருமை கருதி சீனிவாசன் அவர்கள் அற்புதமாக கண்ணன் பாட்டிலே திருக்குறள் கையாண்டிருக்கிற இடத்தை பற்றி பதிவு செய்தார்கள். கண்ணனை பல கோணங்களில் படம் பிடித்த கேமரா என்று சொன்னார். அந்த கேமராவிலே சீனிவாசன் ஐயா அவர்கள் சரியான புகைப்படத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். 2 அதிகாரத்தை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஒன்று குறிப்புரைதல், இன்னொன்று நட்பு பாராட்டு. இந்த 2ம் எப்படி கண்ணன் பாட்டுக்குள் இழையோடி கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அவர் விரைந்து இந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்ல இருக்கிற காரணத்தால் முதலில் அவரை பேச வைத்தோம். பாரதியார் சங்கத்தின் சார்பாகவும், பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் சார்பாகவும், தாய்வான் நாட்டைச் சேர்ந்த இந்த அரிய தமிழ் சிந்தனையாளர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக நாம் குயில் பாட்டே என்ற அரங்கத்துக்குள்ளே செல்ல இருக்கிறோம். ஈரோட்டை சார்ந்த அரங்க சுப்பிரமணியம் அவரே ஒரு குயில். கிட்டத்தட்ட அவருடைய உடை ஆடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கவிப்பேரரசு வைரமுத்து மாதிரியே வருங்க இல்லைங்களா? மிக சுருக்கமாக அரங்க சுப்பிரமணியம் அவர்களை பற்றி ஒரு கருத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும். காரணம் இது அயலக நாட்டிலே நடைபெறுகிறது. அவர் யார் என்கிற முகவரியை நான் காட்ட வேண்டும் அல்லவா? இந்த முகத்திற்கு தமிழ் மட்டும்தான் முகவரி. இந்த முகத்திற்கு தமிழ் மட்டும்தான் முகவரி. பாரதியின் கவிதை வரிகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய சுப்பிரமணியமே வாருங்கள் இந்த அரங்கத்திற்கு. தொடர்ந்து உங்கள் குயில் பாட்டு. கனியிடை ஏறிய சுளையும் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாடும் தன்னை நல்கிய குளிர் இள நீர் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன். தியாகத்தை போற்றுதல், தியாகிய வணங்குதல், தமிழ், வள்ளுவம் இதை மட்டுமே தன்னுடைய உள்ளத்தின் ஒளியாக கொண்டு, தனது வாழ்க்கை மந்திரமாக கொண்டு, இதுவே எனது கொள்கை என்று செயல்பட்டு வருகின்ற உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் அண்ணாச்சி அண்ணாச்சி என்று அன்போடும் பெருமையோடும் அழைக்கப்படுகின்ற மாண்புமிகு எனது பெருமைக்குரிய போற்றுதலுக்குரிய அண்ணாச்சி அவர்களே, எங்கள் கொங்கு நாட்டு தங்கம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொன்னால் என்னுடைய அன்பு சகோதரர், ஒன்றுபட்ட சகோதரராகவே சொல்கிறேன். அவர் எங்கள் ஊரிலிருந்து ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலானதால் அவர் சென்னை வாசியாகவே மாறி போய் இங்கிருக்கிற தமிழ் சங்கத்தை, பாரதி தமிழ் சங்கத்தை ஒரு 20-25 ஆண்டுகள் தலைமை பொறுப்பை ஏற்று, அருட்செல்வருக்கு முன்னாலே அந்த தலைமை பொறுப்பை ஏற்று மிக அருமையாக செயல்பட்டு பாரதிக்கு மகுடம் சூட்டி வருகின்ற எனது அன்பு சகோதரர் ஆர் காந்தி அவர்களே, போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நீதியரசர் ஐயா வள்ளிநாயகம் அவர்களே, அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, என எல்லாரும் தமிழ் சான்றோர்கள், மாணவ மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இம்மேடையில் இருக்கின்ற
அற்புதமான பட்டிமன்ற தலைப்புக்கு போகியிருக்கின்ற பேச இருக்கின்ற நண்பர்களே அத்தனை பேருக்கு எனது வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய சீனிவாசன் அவர்கள் பாஞ்சாலி சபகத்தை பேசுவார் என்று நினைத்தேன். அவர் கண்ணன் பாட்டுக்கு அவர் அணைத்து சென்று விட்டார். இல்ல ஒரு சில இடங்கள் இருக்கு சீனிவாசன் இருக்காங்க அவர் சொன்னேன். அதனால அவங்க அணியில் இப்ப 4 பேர் சேர்ந்துட்டாங்களோன்னு நினைக்கிறேன். எங்க அணிக்கு 3 பேர் இருந்து 2 பேர் தான். அவர் பேசுனது பாஞ்சாலி சபகத்திலிருந்து கண்ணன் பாட்டுக்கு கொஞ்சம் அதிகமா போயிட்டார். சாரி பாஞ்சாலி போயிட்டாங்க. அதனால எங்க அணியில் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு, அவங்க அணியும் கூடியிருக்கு. நான் ஒண்ணு நடுவரை இதுவரைக்கும் யாருமே கேள்வி கேட்டதில்லை. நான் ஒண்ணு கேட்கணும். கேட்கலாங்களா? கண்டிப்பா. பாரதியினுடைய பாடல்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சுதான் எழுதியிருக்காங்க. பொருளை வச்சுதான் எழுதியிருக்காங்க. பாஞ்சாலி சபதத்தை என்ன பொருள் வச்சு எழுதியிருக்காங்க? பாஞ்சாலி சபதம் பாரத மாதாவையே அவர் வடிவமைத்து ஒரு பெண்ணாக பாவித்து காவிய தலைவியாக படைத்திருக்கிறார். நடுவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நடுவர்கிட்ட கேள்வி கேட்டாதான் நீதியரசர்கிட்ட நாம் நடுவர்கிட்ட கேள்வி கேட்பது பட்டிமன்ற முறை அல்ல. அரங்க மக்களை பார்த்து கேட்கணும். நடுவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு நீங்க குயில் பாட்டு வாங்க ஐயா. எனவே நான் 3 கேள்விகளை இந்த இடத்துல வைக்கின்றேன். ஏன்னா பதில் சொல்றதுக்கு தயங்கிறாங்க என்பதில்லை நடுவர். நான் பதில் சரியாக சொல்லியிருக்கிறேன். பாஞ்சாலி சபதம் இந்த நாட்டிற்காக எழுதப்பட்டது. பாஞ்சாலி சபதத்தை பாரத நாடாக நினைத்து எழுதுகிறார். கண்ணன் பாட்டு தெய்வத்தை உருவகப்படுத்தி எழுதுகிறார். இதுதான் உண்மை. குயில் பாட்டை ஒன்றுதான் தான் கவிஞன் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். தான் கவிஞன், குயிலை காதலியாக நினைத்து தன்னை ஒரு கவிஞனாக முறைப்படுத்திக் கொண்டு எழுதுதான் குயில் பாட்டு. நான் நேற்றை கூட கவியரங்கத்திலே கூட ஒரு வார்த்தை சொன்னேன். குன்றாத தமிழ் படித்தே குயில் பாட்டை நான் இயற்றினேன். ஆண்டவனிடம் கடன் வாங்கி கண்ணன் பாட்டை கொடுத்து வைத்தேன். பாரத நாட்டை நினைத்தேன். பாஞ்சாலி சபதத்தை சத்தியமாக்கினேன். இதுதான் உண்மை. குயில் பாட்டு என்பது ஒன்றுதான் கவிஞன் தன்னை கவிஞனாகவே உயர்த்திய பாட்டு. பெரும் பாரதி கவிஞனாக எப்ப மாறுகிறான்? குயில் பாட்டை எழுதியிருக்கிறான். அங்கே சொல்லுகிறான், சோலை குயில் காதல் சொன்ன கதை அத்தனையும் மாலை அழகின் மயக்கத்தான் உள்ளத்தில் தோன்றியதோ கற்பனையின் சூழ்ச்சி என்றே கண்டுகொண்டேன். ஆன்ற தமிழ் புலவர் கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து குயில் பாட்ட சொல்றாங்க. வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க யாதானும் சற்றே இடமரத்தால் கூறுவீர். இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் என்று கூறுகிறார். எங்கே குயில் பாட்டு கவிதை எழுத வரும்போதுதான் சொல்றார். இதுக்கு முன்னாலே பாஞ்சாலி சபதத்திலேயோ கண்ணன் பாட்டிலேயோ தான் திருக்குறளை பற்றி சொன்னதாக எந்த இடத்திலுமே இல்லை. ஆனால் குயில் பாட்டை வரும்போது இது சொல்லுகிறார். தன்னுடைய எழுத்திலே குயில் பாட்டை சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் சொன்ன வள்ளுவன் எதற்காக சொன்னான்? வள்ளுவன் உலகத்திற்காக சொன்ன பொருள். தனி தத்துவத்தை பாடுகிறான். தனி மனிதனுக்காக பாடவில்லை, ஒரு சமய சந்தர்ப்பத்துக்காக பாடவில்லை, ஒரு நாட்டிற்காக பாடவில்லை. அவன் உலகத்துக்கே பாடினான். குயில் பாட்டு உலகத்தின் வடிவமாக இருந்தது. எனவே குயில் பாட்டே சிறந்தது என்று உங்களுடைய நீதி இருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரிய அருண் சுப்பிரமணியம் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி ஒரு திருக்குறள் அதிகாரம் கூட குயில் பாட்டில் இருக்கிறது என்று சொல்லவே இல்லை. நேரத்தின் அருமை, நேரத்தின் அருமை. இப்பொழுது நாம் அடுத்ததாக பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசுவாமி அவர்கள் பாஞ்சாலி சபதமே என்கிற அணியினுடைய தலைவராக தங்கள் விவாதத்தை முன்வைக்கிறார். இங்கு பேச்சாளர்களுக்கெல்லாம் 3 மணித்துளிகள் கொடுத்திருக்கிறார்கள். முத்தமிழை தாங்கள் முறையாக கற்றவர்கள் 3 மணித்துளிகளுக்குள் பாஞ்சாலி சபதமே என்ற வாதத்தை வைக்குமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுமையான பட்டிமன்றம் தைவானில் நடக்கிறது என்றால் உண்மையாலுமே புதுமையான பட்டிமன்றம் தான். 3 நிமிடங்கள் கொடுத்து பேசக்கூடிய முதல் முறையாக நடக்கக்கூடிய பட்டிமன்றம்
ஒன்றுதான் என்பது வரலாற்று பதிவு. அருமை அருமை. அடுத்தது, முதலில் கண்ணன் பாட்டை கூற வந்தார்கள். அவர்கள் கண்ணன் பாட்டை கூறும் பொழுது அந்த துச்சாதனம் எடுக்கும் போது சேலை எவ்வாறு வளர்ந்தன, வண்ண வண்ண சேலைகளால் எண்ணிறந்த வகையில் வளர்ந்தன என்று எண்ணி கட்சியில் வந்து 4ஆவதாக பேசிவிட்டார் என்பதை குயில் பாட்டுக்காகவே பதிவு செய்துவிட்டார்கள். ரெண்டாவது, குயில் பாட்டு பாடவங்க வந்த கூட அவங்க பாரதியார் ஒரு கவிஞராக நின்று பாடினார், இசைப்பாட்டை பாடினார் என்று சொல்லிவிட்டார். ஆக பாஞ்சாலி சபதம் எதற்காக எழுதப்பட்டது என்பது பாரத நாட்டுக்காக அப்படின்னு சொல்லாம நாட்டின் வளர்ச்சிக்காக, நாட்டு மக்கள் எத்தகைய காப்பியத்தை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும், எத்தகைய அறிவாற்றலாக உடையவர்களாக இருக்க வேண்டும், எத்தகைய சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகாபாரத கதையை எளிமையாக திருக்குறள் மேற்கோள்களோடு எடுத்து காட்டியவர் தான் பாரதியார். இதுல வந்து 3 நிமிஷம் சொன்னாங்க, இப்ப இதுக்கு 1 நிமிஷம் போயிடும். அப்ப நான் சுருக்கமா சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் நீங்கள் பாஞ்சாலி சபதத்திலே எங்கெங்கே இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்தவர்கள் தான். ஆனால் தேடி பார்க்க வேண்டியது உங்கள் பணி. ஏன்னா எங்கள் பணி நடுவர் இட்ட பணி. இப்ப சூது பற்றி சொல்றாங்க. சூதாட்டம் ஒரு கொடுமையானதுதான். அதுக்கு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. அத்தனை கருத்துகளும் பாஞ்சாலி சபதத்தில் வருதுங்க. அதுக்கு அடுத்தது, பிறனில் விளையாமல் பிறர் மனைவியை விரும்புவது என்பது குற்றம். அது நம் பாரத நாட்டின் பண்பாடு, மரபு, பழக்கம், வழக்கம். இதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அதிகாரத்தையே, பிறனில் விளையாமை என்ற அதிகாரத்தை இவர் கூறியிருக்கிறார். அந்த துரியோதனை எப்பேற்பட்டவன்? பொறாமையுடையவன். அப்ப பாண்டவர்களுடைய நாட்டையே கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், அதற்கு மேலாக பாஞ்சாலியையும் நாம் அடைக்கலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதற்கும் ஒரு சினம் பற்றிய, சினம் கொள்ளக்கூடாது, அழுக்காறு அவா வெகுளி இன்னான் சொன்னாலும் இழுக்கா என்றது அறம். அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா துரியோதனுடைய குணங்கள் எல்லாம் எது வேண்டாம் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த முறையில ஒரு நாடு எப்படி இருக்கணும், எல்லா விலைகளும் தக்காரும் தாழ்விலா செல்வமும் இருக்கணுங்கிறாங்க, அதுவும் கொண்டு வர்றாங்க. ஒரு அமைச்சு எப்படி இருக்கணும், அதையும் கொண்டு வர்றாங்க. பொறாமப்பட்டோம் அப்படின்னா எதுல கொண்டு போய் முடியுங்கிறாங்க. அது இது எல்லாத்துக்கும் மேலாக ஊழ் என்பது என்ன? எல்லாருக்கும் விதி 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 மகனைங்கிறாங்க பாருங்க. விதியை பற்றி ஒரு 10-12 இடத்துல பாஞ்சாலி சபதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப விதியை காட்டிலும் வலியது எதுவும் இல்லை. வள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே வகுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பாஞ்சாலி சபதத்திலே பாரதியார் அவர்கள் அங்கங்க சொல்லி செல்கிறார். ஏன்னா ஊழல் பெருவழி அவள் என்னதான் நடந்தா கூட ஊழலை காட்டிலும் வலிமையானது ஒன்றுமே இல்லை என்பதை அங்கே தன்னுடைய கருத்தோடு சிந்தனையோடு ஒட்டி அங்கே படைத்திருக்கிறார். இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு காப்பியமாக நின்று காப்பியத்திற்கு எது அழகு. எல்லாத்துக்கும் மேல வந்து கண்ணன் பாட்டிலையோ குயில் பாட்டிலையோ ஒரு காப்பியை இப்படித்தான் இருக்கணும்னு கடவுள் வாழ்க்கை கிடையாது. ஆனா பாஞ்சாலி சபதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த உடனேயே என்ன இருக்குது? பிரம்மன் துதி, சரஸ்வதி துதி. 2வது பாகத்துல பார்வதி துதி, சரஸ்வதி துதி. இது எதுக்காக? ஒரு காப்பியம் என்றால் இத்தகைய முறைப்படி வள்ளுவர் காட்டியது போல கடவுள் வணக்கம் அங்கு காட்டினார் அல்லவா, அதே போல இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வகையிலே இந்த 6 கருத்துக்களை மட்டும்தான் உங்களிடம் வைத்தேன். இதற்கும் மேற்பட்ட திருக்குறள்கள் ஏராளமாக திருக்குறள் கருத்துக்கள் அத்தனையும் பாஞ்சாலி சபதத்தில் மற்ற 2ஐ காட்டிலும் கொட்டி கிடக்கின்றன. தாராளமாக கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு காலம் கொடுத்த அளவு என்பதால் இதனை மட்டும் உங்களுக்கு ஒரு கோடிட்டு காட்டிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நேரத்தின் அருமைக்கு நான் இணைப்புரை எதுவும் வழங்கவில்லை, மன்னிக்க வேண்டும் பேராசிரியர் அவர்களே. அடுத்ததாக கண்ணன் பாட்டை என்கிற அணியினுடைய தலைவர் திரு க. ராமலிங்க ஜோதி அவர்கள். தமிழே உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும், செத்த சாம்பலிலும் தமிழ் மரம் வீச வேண்டும். தமிழுக்கு அமுதென்ற பேர், அந்த தமிழ் என்ப உயிர், அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம்
என்று சங்கே முழங்கு. பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என பெற்ற தாய்மாரே, இந்த தைப்பையில் வந்திருக்கின்ற இளஞ்சிங்கங்கால் இளைஞர்களே, உங்களை வணங்கி நான் மகிழ்கின்றேன். அற்புதமான ஒரு கூட்டம், ஆழ்ந்த ஒரு கூட்டம், சிறந்த ஒரு கூட்டம், சிந்தனை கூட்டம். இந்த பட்டிமன்றம் என்று சென்னையிலிருந்து வந்து இவ்வளவு பேர் பேசினாலும் இவ்வளவு நேரம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த தைவான் தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகளுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகின்றேன். பாரதியாரை பாருங்க, அந்த மனுஷன் மீசையில கூட வெள்ளக்காரை எட்டி பார்க்க கூடாது. 38 வயசு செத்து போயிட்டாயா. வறுமையினை சுமந்து கொண்டு பாரத தாயுடைய விடுதலைக்கு முழக்கமிட்டவன் பாரதி. அந்த முண்டாசைக்காரனின் சொல்லாட்சி தினத்தில் வெள்ளை பறங்கிகள் வியர்த்து போனார்கள். இப்ப வர கண்ணன் பாட்டுக்கு ஒண்ணு வேணாம், நான் உள்ள டெபினிஷனே கொடுக்கல. கண்ணன் பாட்டை ஜாலியா நம்ம பேசிக்கலாம், மகிழ்ச்சியா நம்ம பார்த்துக்கலாம். கண்ணன் பாட்டுல சொல்றார், பாஞ்சாலி சபதம் நம்ம வாழ்வியலுக்கு ஒத்து வராது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்க குயில் பாட்டு காதல்னு சொல்லிட்டு வந்து காமத்துல போய் முடியுது. அதுல மிஞ்சி இருக்குதுன்னா எண்ணிக்கை கருத்து என்று போகாதீர்கள். எது பிரயோஜனமா இருக்கும், எது உண்மையா இருக்கும், எது நன்மையா இருக்குன்னு பாருங்க. அதுதான் என் அணியில பேசுற சீனிவாசன் அழகா சொன்னான். இங்க பாட்டு பாடினால சகோதரி திவ்யா அற்புதமாக எந்த பாட்டை எடுத்தார்கள்? கண்ணன் பாட்டை எடுத்து பாடினார்கள். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா அதுல சொல்றாங்க அற்புதமாக. அதுல அந்த பாடல் ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிற டைம் இல்ல. இங்க பாருங்க, அந்த ஒரு பாட்டு இங்க திவ்யா வந்து பாடின அந்த ஒரு பாட்டு எடுக்கிறேன். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கழித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். இதுக்கு உடனே வள்ளுவர் சொல்ற குரல் வந்து பாருங்க. தம்பொருள் என்பதும் மக்கள் அவர் பொருள் தந்தம் விளையான் வரும் பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் சித்திரமே. அதாவது நம்முடைய குழந்தை நமக்கு பொருள், அதை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். குழந்தை செய்யற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கே வந்து சேரும்னுட்டு வள்ளுவ பெருந்தகையுடைய கருத்தை பாரதி அங்கே சொல்லுகின்றான். அதே போல் அள்ளி அழைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்ந்தடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. இது என்ன சொல்றான்? வள்ளுவனை பார்த்தால் மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்று வள்ளுவன் சொல்லுகின்றார். எங்க சீனிவாசன் வேலைக்காரன் பிரச்சனையை சொன்னார். கூடி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாமரப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். ஏனாடி வேலைக்கு வரவில்லை என்றால் பாதையிலே தேரிலிருந்து பல்லால் கடித்தது என்பார், பெண்டாட்டி மேல் பூதம் வந்தது என்பார், பாட்டியா செத்து விட்ட 12ஆம் நாள் என்பார். ஓயாமல் பொய் உழைப்பார், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அது ஒரு அப்புறம் சொல்றான். அது தாயோடு தனியிடத்தை பெற்றிடுவான். உள் வீட்டு செய்தி எல்லாம் ஊரம்பட தொலைப்பான். எல் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முறை செலவான். வீட்டுல எல்லையிலனா கூட பின்னால போய் எல்லாத்தையும் சொல்லுவானா. அதுக்கு வள்ளுவன் சொல்றான், புறம் பேசக்கூடாது என்று வள்ளுவன் அற்புதமாக சொல்லி இருக்கின்றான். தாய்மார்களே, கடைசியில் அவன் சொல்றான், இங்கிருந்தால் யான் துயர் மிகு மாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றால் மாடு கன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சின்ன குழந்தைக்கு அழாதபடி ஆட்டங்கள் காட்டிடுவேன் சொன்னவன உன் பேரு நடானை கேட்டானா. உடனே சொன்னானா, கண்ணன் ஒன்றுமில்லை கண்ணன் என்பார் கூறியுள்ளோர் என்ன என்றார். பார்த்தான் பாரதி, தட்டுறுதி உள்ளவுடன் கண்ணிலே நல்ல குணம் ஒட்டரவே ஒன்றா உரைத்திடும் சொல் தக்கவன் என எண்ணி சரி என்னப்பா கூலி கேட்கிறேன்னா. உடனே சொன்னானா, ஐயோ எனக்கு தாலி கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் எதுவும் கிடையாது, நானோ தனியால் நரைநிலை தோன்றாவிடினும் ஆன வயதுக்கு அளவே இல்லை, ஆதரித்தால் போதும் வழியில்லை, நெஞ்சிலுள்ள காதல் பெரிதனுக்கு கடவுளே வந்து வேலைக்காரன் வைக்கிறோம். அன்பு உடையார் எல்லாம் உடையார், அன்பினால் என்னுடைய நேரும் இவர் என்கிற குரல் இங்கே வருகின்றது. நீங்கள் பசி என்று வருவோருக்கு புசி என்று தருபவர். 3 தெய்வங்கள், பிஜேபி, ஆர்காந்தி, வள்ளிராயர்
சொல்லுகிற மிகப்பெரிய தத்துவம், சங்கீதம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, இங்கீதம் தெரிய வேண்டும் என்று பாரதி கண்ணன் பாட்டில் ஆழமா சொல்றார். வழக்கறிஞர் ராமலிங்க ஜோதி அவர்கள் ஏன் வழக்காடு மன்றத்தை வக்கீல் தொழிலை விட்டுட்டு ரயில்வே தொழிலுக்கு போனாலும் இப்பதான் தெரியும். நீதிபதி கொடுத்த நேரத்தில் என்ன பண்ணணும்? தீர்ப்பை சொல்லணும் வழக்கறிஞர். அவரால் அதை சொல்ல முடியாது, அதனால அவர் விட்டுட்டு வேற துறைக்கே போயிட்டார். இருந்தாலும் அவர் பாராட்டும், எனக்கு ஒரு அச்சம் இறங்கி அரங்கத்தை விட்டு வெளியே ஓடிடுவார் போல. அடுத்ததாக வணக்கத்திற்குரிய மருத்துவர் அவர்கள் தொடர வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவையினை வணங்கி மகிழ்கிறேன். தாய்வான் தேசத்திலே உலக பொதுமுறை வழங்கிய பொய்யாமொழி புலவன் வள்ளுவனுக்கு சிலையெடுக்கும் அற்புதமான ஒரு விழாவில் நடக்கும் இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை நல்கியதற்காக முதலில் நன்றி. அதுவும் இந்த மாதிரி ஒரு பட்டிமன்ற ஒரு இலக்கிய தலைப்பு முனைவர் பேராசிரியர் ஜனநாயகி அம்மையார் தலைமையில் நடக்கிற இலக்கிய தலைப்பில் பேசுவது என்பது என்னை போன்ற தமிழ் பித்தேறிய ஆனால் அதற்கான வடிகால் இல்லாமல் மருத்துவத்துறையில் நுழைந்து கொள்ளும் என்னை போன்றவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த தலைப்பை நான் எப்படி அணுகிறேன்னா, வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து அறக்கருத்துக்களையும் 1330 குறள்ல வள்ளுவர் வழங்கியிருக்கிறார். அவர் சொல்லாத அறக்கருத்துக்களே இல்லை. ஆக வள்ளுவத்திற்கு பின்னால் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அனைத்திலும் அந்த வள்ளுவத்தினுடைய ஒரு தாக்கம், ஒரு குறியீடு, ஒரு முத்திரை இல்லாமல் இருக்கவே முடியாது. வள்ளுவத்தில் சொல்லப்படாத கருத்துக்களை மட்டும் எடுத்து இயம்பும் இலக்கியம் என்று யாராவது ஒரு படைத்து விட முடியுமா என்ன? அது ஆன்மீக நூலாக இருக்கட்டும், விடுதலை வேட்கையை வளர்த்த பாரதியினுடைய பாடல்களாக இருக்கட்டும், தமிழ் இலக்கணத்தையே இலக்கியமாக வழங்கிய வீரசொழியம் போன்ற நூல்களாக இருந்தாலும் அதில் வள்ளுவம் இல்லாமல் இருக்காது. ஆகவே வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவனை தலைக்கு மேல் தூக்கியாடும் பாரதியினுடைய படைப்புகள் அனைத்திலும் வள்ளுவம் இருக்கத்தான் செய்யும். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு உட்பட. ஆகவே இந்த இடத்தில் கண்ணன் பாட்டில் இந்த வள்ளுவம் இருக்கிறது, இந்த இடத்தில் குயில் பாட்டில் இந்த வள்ளுவம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பது இந்த தலைப்பினுடைய வினாவிற்கான விடையை தேடுவதாக அமையுமா என்றால் இல்லை. பாஞ்சாலி சபதத்தை எழுதும் போது மட்டும்தான் வள்ளுவனோடு பாரதி கூட்டணியில் இருந்தான். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு எழுதும் போது அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டான் என்றால் நாங்கள் சொன்னோம். அப்படி சொல்லவில்லை. பாஞ்சாலி சபதத்தை எழுதும் பொழுது வள்ளுவனுடைய நெஞ்சம் முழுவதுமாக, பாரதியினுடைய நெஞ்சம் முழுவதுமாக வள்ளுவனால் நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் சொல்லுங்கள். இது எப்படி நீங்க சொல்றீங்க? முதல்ல அம்மா சொன்னாங்க, வள்ளுவத்தை பாரதி பாஞ்சாலி சபதத்தை ஆரம்பிக்கும் போது ஓமன பெரியோர்கள் என்று ஓதுவதாய், வினை ஓதுவதாய், தீமைகள் மாய்ப்பது வாய்ப்பு, தேய்ப்பது வாய்ந்தோம் வாய்ப்பது வாய், நாமமும் உருவமும் மற்றேவனம் நாடறிதாய் பொங்கி தேடிதாய், ஆமெனும் பொருள் அணைத்தாய் வெறும் அறிவுடன் ஆனந்த வேல்படைதாய் நின்றிடும் பிரம்மம் என்பார். அது மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபதம் மகாபாரதத்தில் வர ஒரு பகுதியை எழுதுறாரு. அங்க கண்ணனுடைய துதி வருது. ஆனா அதனுடைய ஆரம்பத்தில் கண்ணனுடைய துதியை எழுதாம எப்படி வள்ளுவர் உலக பொதுமறையாக இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் அனைவருக்கும் பொதுவான ஒரு மறையாக எழுதினாரோ அதை போல தன் பாஞ்சாலி சபதம் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அனைவருக்குமான அறக்கருத்துக்கள் இதில் நிரம்பியிருக்கிறது என்பதற்காக உருவமும் நாமும் மற்ற பிரம்மத்தை வணங்கி தன் பாஞ்சாலி சபதத்தை தொகுக்கியிருக்கிறான் என்றால் அங்குதான் வள்ளுவம், அந்த பொதுமறை மிஞ்சி இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும். இதுல இரண்டாவது கருத்து, திருக்குறள் 18 கணக்குல ஒண்ணு, சங்க இலக்கியங்கள் நூல் 18 மேல் கணக்கு, 8 தொகை 10 பாட்டு ஒரு 18 நூல், கீழ்கணக்கு நூல்கள் 18. இந்த நூல்கள் எத்தனையோ இருக்க, நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, ஏலாதி, திருக்கடுகம், மலைப்படுகள், இத்தனை நூல்கள் இருக்கு. இதுல திருக்குறள் மட்டும்தான் நமக்கு எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்கிற அறிஞர்களை நான் சொல்லல, நம்மை போன்ற பாடல்களுக்கு திருக்குறள் மட்டும்தான் தெரியும். எதற்காக? அதில் ஒழித்திருக்கின்ற எளிமை, 2 வரிகளில் சொல்லப்பட்ட அந்த எளிமை. அந்த எளிமையை உள்வாங்கிய பாரதி பாஞ்சாலி சபதத்தை எழுதும்
ஒரு மிகப்பெரிய பதிவை தாய்வானில் செய்திருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். மருத்துவர் அவருக்கு பலமான பாராட்டை தந்தார். அடுத்ததாக திருமதி வானதி பெரியசுவாமி அவர்கள் கண்ணன் பாட்டே என்கிற அணியிலிருந்து எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமும் தன்னேன் பராமரமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களுக்கு தலைப்பு கண்ணன் பாட்டில் தான் திருக்குறள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எங்கள் அணியின் சார்பாக சொல்ல வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு தெரியும், திருக்குறள் என்பது அறம், பொருள், இன்பம் என்று 3 பால்கள் கொண்டாலும் அறத்துக்கென 38 அதிகாரங்கள், பொருளுக்கென 70, இன்பத்துக்கு என்று 25 அதிகாரங்கள் வள்ளுவர் பெருந்தகை கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் அறம் பொருள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது போதும்னு நான் சொல்ல வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே படிக்காம விட்ட இன்பத்துப்பால் இந்த கண்ணன் பாட்டில் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தேன். இங்க பார்த்தா நிறைய இளம் ரத்தங்கள், அடுத்து வாழ்க்கையை துவங்க வேண்டிய இளம் எங்களுடைய வயது, எங்கள் பிள்ளைகள் வயதில் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அப்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த பட்டிமன்றம். இன்பத்துப்பால் எப்படியெல்லாம் வள்ளுவர் பெருந்தகை மிக அழகாக நம்மளுடைய பண்பாட்டுக்கு ஒத்து வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று அழகாக கூறி சென்றுள்ளார். அதை நம்ம என்னமோ ஒதுக்கிக்கிட்டே வந்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சங்கடங்கள்னு நான் நினைக்கிறேன். இந்த கண்ணன் பாட்டுல மிக அழகாக பல இடங்கள்ல அந்த இன்பத்துப்பாலை எடுத்து சொல்றாரு. நான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் விரைவாக கொடுக்க முயற்சி செய்கிறேன். கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தாய், தந்தை, சேவகன் என்று வரிசைப்படுத்தி கொண்டே செல்பவர். அவர் தன்னுடைய காதலனாக கொள்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அனைத்திலுமே அன்பை தான் அவர் முதன்மைப்படுத்துறார். முதல்ல அந்த குரலே அங்க வருது, அன்பின் வலியது உயர்நிலை அத்திலாக்கு என்பதோடு பொறுத்த உடம்பு அப்படிங்கிற மாதிரி அனைத்து பாடல்களுமே அன்புதான் முதன்மையாக எடுத்து சொல்றார். தூண்டில் குழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் பாயின் மிசை நானும் தனியே படுத்திருக்கையிலே தாயினை கண்டாலும் சகியே சலிப்பு வந்ததடி, உணவு செல்லவில்லை, சகியே உறக்கம் கொள்ளவில்லை, மலர் பிடிக்கவில்லை, பாலும் கசதடி, சகியே படுக்கை நொந்ததடி. இந்த பாடலாம் நீங்க நிறைய அறிந்ததுதான். அடுத்து பாத்தீங்கன்னா கால்கை சோர்ந்து விழலானே, இரு கண்ணும் துயில் படரலானே, ஒரு வேட்டை கொண்டு கொலைவேடன் உள்ளம் வெட்கம் கொண்டொழிய விழித்தார் அப்படின்னு முடிக்கிறார். தூதுவிடு படத்துல தூது விடுதல்ங்கிற படத்தை சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மையல் கொடுத்து விட்டு தங்கமே தங்கம் தலை மறைத்து திரிபவருக்கு மானம் உண்டோ, பொன்னென்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பீழை இருக்குதடி தங்கமே தங்கம், இனி வாழும் வழி என்னடி தோழி என்று கண்ணனை காதலியாக நினைத்து மிக அதிகமாக இன்பத்துப்பாலில் வரக்கூடிய திருக்குறளை உள்வாங்கி புலம்புவதாக தான் இந்த பாடல்களை நான் கருதுகிறேன். அது என்ன
அவர்கள் புதுமையாய் வெளியே வர வேண்டும் என்று விரும்பிய பாரதியின் கனவை நனைவாக்கி கொண்டு வருகிறார். அதற்காக ஒரு பாராட்டை தரலாம் இந்த தகவலுக்கு. அடுத்ததாக இந்த அழகிய ஒரு சிந்தனை மேடையில் நிறைவு பேச்சாளராக வணக்கத்திற்குரிய திரு மல்லை சத்யா அவர்கள் என்ன தலைப்பிலே வருகிறார் என்பதை அவர் வாய்ச்சொல்லில் கேட்கப் போகிறோம். வாருங்கள் 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 வாருங்கள். உங்களுக்கும் நேரம் 3 மணிக்கு இருந்தார். திரைப்படத்தில் உலக நாயகனை போன்று பட்டிமன்றத்துடைய உலக நாயகியாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பட்டிமன்றத்துடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை அம்மையார் உலகநாயகி அவர்களே, பாங்கறித பட்டிமன்றத்தில் அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நாவுக்கரசர்களே, திருவள்ளுவர் சிலையை நாடு முழுவதும் அமைத்து ஒரு திருவள்ளுவருடைய தூதுவராக களமாடிக்கொண்டு வருகின்ற பெருந்தமிழன் ஐயா வி.ஜி. சந்தோஷம் அவர்களே, முண்டாசு கவிஞன் முருக்குமிசை புலவன் எட்டைமருத்து பாரதியுடைய கனவுகளை நலமாக்குகின்ற விதத்தில் பாரதியார் பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி பாரதி தமிழ்ச்சங்கத்தை கட்டி எழுப்பி வருகின்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா காந்தி அவர்களே, மாண்புமை முன்னாள் நீதியரசர் ஐயா வள்ளிநாயகம் அவர்களே, தைவான் தமிழ்ச்சங்கத்துடைய துணைத் தலைவர் இனிய சகோதரர் ரமேஷ், பிரசன்னா, விநாயக் உள்ளிட்ட அன்பு நண்பர்களே, பெருந்தலாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்களே, தமிழகத்தில் இருந்தும் பிற தேசங்களில் இருந்தும் இங்கே பங்கேற்றிருக்கின்ற பேராளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்குகின்றேன். பட்டிமன்றத்துடைய தலைப்பு அதன் ஊடே சென்று அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு குரலுக்கு ஒரு நாள் முழுமையாக தேவைப்படும். எனவே அது ஊடே செல்வது என்பது சற்று கடினமாக ஒன்றாக இருக்கின்ற வேளையில் திருக்குறளில் பாரதி பாஞ்சாலி சபதத்தில் பாரதியாருடைய பாடல்களில் விஞ்சில் இருப்பது எங்கே என்ற கேள்விக்கான விடை நீதிபதி அம்மையார் அவர்கள் சொல்வதற்கு முன்பாக இங்கே 3 தமிழ்ச்சங்கங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறது. பிஜேபி உலக தமிழ்ச்சங்கமும் தைவான் தமிழ்ச்சங்கமும் பாரதி தமிழ்ச்சங்கம் இணைந்து ஒரு முக்கணியாக முப்பாலாக முத்தமிழாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு தலைதாந்த தமிழ் வணக்கத்தை உரித்தாக்குவோம். அதே போன்றுதான் இன்றைக்கு 3 தலைப்புகளில் இங்கே நாம் உரையாற்றி இருக்கின்றோம். ஆக இந்த 3 தலைப்புகளிலும் எது சிறப்பாக இருக்கும் என்கின்ற சிந்தனை ஓட்டத்தில் காலம் கடந்து கொண்டிருக்கின்ற வேளையில், காலம் கரைந்து கொண்டிருக்கின்ற வேளையில், இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் வானம் கருத்து கொண்டிருக்கிறது. The night still young, but நாம் கடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. miles to go before we sleep என்பதை போன்று நாம் கடக்க வேண்டிய தூரம் நிரம்ப இருக்கிறது. எனவே திருவள்ளுவருடைய குறளில் 3 பாக்கள், அறம்பொருள் இன்பம், அறவழியில் பொருள் தெரிந்தால் இன்பமுடன் வாழலாம் என்பதுதான் அதனுடைய ஒட்டுமொத்தமான சாராம்சமாக அதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். 3 பாக்கள், 13 இயல்கள், 134 133 அதிகாரங்கள், 1330 குறள், இவை அனைத்தும் எதிர்வுள்ளே இருக்கிறது என்று சொன்னால் பாரதியுடைய அத்தனை பாடல்களும் இதுள்ளே இருக்கிறது. திருவள்ளுவருடைய அத்தனை கருத்துகளும் அது உள்ளே பதிந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது வாழ்வியலுக்கான ஒன்றாகத்தான் பாஞ்சாலி சபதத்தை நாம் பார்க்கின்ற போதுதான் அந்த ஜோதி அங்கிருந்து தாண்டி போக முடியல. உங்களிடம் உரையாடி யாருக்கும் போகல, நம்ம அண்ணன் இங்கே வந்து உட்கார்ந்துட்டேன். ஆக பாஞ்சாலி சபதம் என்பது நம்முடைய வாழ்வியல் நெறி. ஆனால் பாரதியாரை பொறுத்தவரையிலும் ஏன் இதை வைக்கிறார் என்று பார்க்கின்ற போது அடிமை இந்தியாவுடைய விடுதலை அவர் எண்ணி பார்க்கின்றார். ஆனால் பேசினால் சிறை என்கின்ற அந்த சூழலில் வெள்ளை ஏகாதிபத்தியத்திலிருந்து இந்த மண்ணை விடுவிக்க வேண்டும் என்கின்ற சூழலில் தான் ஒரு கருப்பொருளை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு விடுதலை கீதத்தை இசைக்க வேண்டும் என்ற சூழலில் தான் அவர் சிறைச்சாலையில் இருந்து பாஞ்சாலி சபதத்தை எழுதினார். எதையெல்லாம் இழக்கக்கூடாது, சூது ஆடினால் எவ்வளவு பெரிய கொடுமை என்பதையும், பிறன்மனை நோக்கினால் என்னென்னலாம் விளைவுகள்லாம் ஏற்படும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நான் காலத்தின் அருமைப்பாட்டை கருதி ஒரு சில செய்திகள் மட்டும் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அந்த பாரத சர்க்கத்தில் எதையெல்லாம் வைத்து இழுக்கக்கூடாது என்று வரிசைப்படுத்துகின்ற போது ஒட்டுமொத்தமாக இழந்து நிற்கிறார். சூது வினையும்
தொடர்பும் இந்த மொத்த வடிவமாக துரியோதனனும் சகுனியும் அங்கே நிற்கிறார். ஆனால் இழந்தது பெருஞ்செல்வமாக இருக்கிறது. பாண்டவர்கள் எதையெல்லாம் வைத்திருந்தார்கள்? பெருநிதியம் திரட்டி வைத்த பெட்டகங்கள், அரசு முத்திரை அச்சடித்த அம்பர் பாலங்கள், துர்கத்தின் காற்றை கிழித்துக் கொண்டு ஓட தலை கரகங்கள் கொடுக்கின்ற கடகமணி தேர்கள், அரம்பை நிகழ்த்தாயிரம் அந்தப்புற தோழியர்கள், அடலேறு நிகழ்த்தாயிரம் அரண்மனை ஊழியர்கள், வில்லன வளைந்தாளர்கள் பெண் மரளிகள், ஆடவர்கள் மாத்திரத்தில் மூச்சை நிறுத்தவல்ல மரணிகள், பண்டிகைகள், பல்லாக்குகள், ஒளிகளாக்கள், பஞ்சகள் யானைகள், களஞ்சியங்கள், கருவூலங்கள், கொட்டர்கள், கோசலைகள், நவமணிகள், நால்வகை சங்குகள், நால்வகை ஆள்கள், அஸ்திரங்கள், சாஸ்திரங்கள், வண்ண வண்ண வஸ்திரங்கள், பண்டங்கள், பாத்திரங்கள், படைகள், பிரஜைகள், நாடுகள், வீடுகள், காடுகள், ஆடுகள், சங்கவ சொத்துக்கள், தாவர சொத்துக்கள் அனைத்தையும் வைத்து இழக்கிறார். இழந்ததற்கு பின்னால் வேறு இன்னும் என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுகின்ற போதுதான் அழகில் சிறந்தவனாக இருக்கின்ற சகாதேவனுக்கு முன்பாக இருக்கிற அவருடைய இளவலை வைத்திருக்கிறார். சகாதேவனை, அடுத்ததாக அர்ஜுனை, பீமனை, தர்மனை, பாஞ்சாலியையும் வைத்து இழக்கின்ற போதுதான் சபையின் முடிவை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுதுதான் பாஞ்சாலி சர்க்கத்தில் எங்கே பாரதி வள்ளுவனை பற்றி இழுக்கிறார் என்று பார்க்கின்ற போதுதான் எங்கே சூது நடந்தால் எப்பேற்பட்ட அவமானங்கள் ஏற்படுவதற்கான சாட்சியாக அங்கே கையறு நிலையில் அங்கே துரியோதன சபையில் பாண்டவர்கள் நிற்கின்ற போது, ஆனால் ஒருவனுக்கு மட்டுமே அந்த கோபம் மேலோங்கி நிற்கிறது. அனைத்தையும் இழந்து இருக்கின்ற அண்ணனை பார்த்து பீமன் கேட்கிறார், சூதர் மனையினரிலே அண்ணே தொண்டு மகளிர் உண்டு. சூதில் பணையம் என்றால் அங்கே ஒரு தொண்டச்சி போவதில்லை. ஏது கருதி வைத்தாய் அண்ணே? யாரை பணைய வைத்தாய்? மாதகுண விளக்கை, அன்பே வாய்ந்த வடிவழகை, பூமி அரசரெல்லாம் கட்டு போட்டுகின்ற வெண்போர் சாந்தன பாஞ்சாலன், அவன் சுடர்மகளை அண்ணே ஆடி இழந்து விட்டாய். தவறு செய்து விட்டாய் அண்ணே, தர்மம் கொண்டு விட்டாய். சூதில் படைத்ததில்லை, வீரத்தினால் படைத்தோம். வெண்போர் வெற்றியினை படைத்தோம். சக்கரவர்த்தி என்றே வேளாண்மை கொண்டிருந்தோம். முக்கிய ஒரு கடத்தே எல்லாம் போக தொலைத்து விட்டாய். நாட்டையெல்லாம் ஆடி இழந்தாய், பொறுத்திருந்தோம். மேலும் எமை அடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம். துருவத மகளை துட்டத்தை நன் உடற்பரப்பை இரு பகடை என்றாய். ஐயோ, இது பொறுப்பதற்கில்லை தம்பி, எரிதல் கொண்டு வா. கதிரை வைத்து இழந்த அண்ணனின் கையை எரித்திடுவோம் என்று பீமனின் ஆவேசம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது அறநெறிய போதித்த திருவருடைய செய்தியில் அது புனைந்திருக்கிறது என்பதை நம்மால் மறக்க முடியாது. இவையெல்லாம் சொன்னதற்கு பின்பாக இந்த நிகழ்ச்சியில் முப்பாலாக நான் துவக்கத்தில் சொன்னதை போன்று ஐயா சந்தோஷம் அவர்களும், ஐயா வள்ளிநாயகம் அவர்களும், அண்ணன் காந்தி போன்றவர்களும் தமிழுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வயது முதிர்ந்த நிலையிலும் தள்ளாட்டம் ஏதும் இல்லாமல் தள்ளாடிவிடக் கூடாது தமிழ் என்பதற்காக இந்த தைவானில் வந்து தமிழை தூக்கி பிடித்திருக்கின்ற ஐயா சந்தோஷம் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். ஐயா சந்தோஷம் அவர்களே, தர்மனை போன்று எங்கள் கண் முன்னால் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். தர்மன் மீது 1000 குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஆனால் பாரதி முடிக்கின்ற போது சொல்கிறார், பாஞ்சாலி சர்க்கத்தில் சாமி பூமிக்கு தர்மன் என்று சான்று உரைத்தன புதன்களை வைக்கும் என்று சொல்வதை கொண்டுதான் இன்றைக்கு திருவள்ளுவனை எழுப்பி நிற்கின்ற கடவுள் ஒரு அஸ்திவார சிற்பியாக இருக்கின்றவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். தர்மனும் பாஞ்சாலியும் 5 சகோதரர்களுமாக இணைந்து ஆட்சியை பிள்ளைகளிடம் விட்டுவிட்டு கைலாசம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் கைலாசம் செல்லுகின்ற அந்த கடைசி நேரத்தில் கண்ணனிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அவர்கள் செல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சென்று கொண்டிருக்கின்ற போது அவர் வளர்த்துக் கொண்டிருந்த ஒரு நாயினுடன் வந்து கொண்டே இருக்கிறார். போய்கொண்டே இருக்கின்றார்கள். போய்கொண்டிருக்கின்ற போது சற்று நேரத்தில் பாஞ்சாலி பழகி கீழே விழுகிறார். விழுந்த போது பீமன் கேட்கிறான், அண்ணா, நாம் அனைவருமே சொர்க்கத்துக்கு நோக்கி செல்ல வேண்டியவர்கள், ஏன் பாஞ்சாலி பழகி விழுந்தார் என்று கேட்கின்ற போதுதான் தர்மன் சொன்னான், ஒன்றுமில்லை தம்பி, அவள் 5 தேவியாக இருந்தாலும் அர்ஜுனன் மீது மட்டும் அதிகம் பற்றுக் கொண்டிருந்தால், எனவே இந்த பயணத்தில் அவளால் வர முடியவில்லை என்று சொன்னான். அடுத்ததாக மிகாதேவனாக இருக்கின்ற நகுலனை அவன் மழைக்கு விடுகிறான். கேட்ட போது சொல்கின்றார்கள், 7 மணி அடித்து விட்டார்கள். நகுலன் அவள் அழகன் என்கிற ஒரு கர்ப்பம் அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். சகாதேவன் மழைக்கு விழுந்த போது அவன் ஏன் விழுந்தான் என்று கேட்கின்ற போது சகாதேவன் தன்னை விட ஒரு சாஸ்திரம் கண்டவன் எவரும் இல்லை என்ற கர்ப்பம் அவனுக்கு இருந்தது என்று சொன்னான். அர்ஜுனன் விழுகிறான். ஏன் அவன் விழுந்தான் என்று கேட்ட பீமனுக்கு தர்மன் பதில் சொன்னான்,
தன்னை விட ஒரு வில்லாளி இந்த மண்ணில் இல்லை என்ற கர்வம் அவனுக்கு உண்டு என்று சொன்னான். கடைசியாக பீமனும் கீழே விழுகின்ற போது அண்ணனுடைய கையை பட்டுகின்றான். கேட்கிறான், அண்ணா நான் என்ன தவறு செய்தேன், எனக்கே சொர்க்கத்தில் இடமில்லை என்று கேட்ட போதுதான் தர்மன் அழகாக சொன்னான், ஒன்றுமில்லை தம்பி, உன்னை விட பலசாலி இந்த உலகத்தில் எவனும் இல்லை என்ற கர்வம் உனக்கு இருந்தது. எனவே நீ இந்த பயணத்தில் என்னுடன் பங்கேற்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் தேவேந்திரன் தர்மனை அழைத்து செல்வதற்காக அவன் பல்லக்கோடு வந்து நிற்கிறான். நின்ற இடத்தில் பூமாரி பொழுது அவனை வரவேற்கிறார்கள். வாருங்கள் சொர்க்க பயணத்திற்கு செல்லலாம் என்று அழைத்த போது தர்மன் அந்த பல்லக்கில் ஏறி அமர்கிறான். உடன் அவன் வளர்த்த நாயும் ஏறி அமர்கிறது. ஆனால் வந்த தேவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் வாய்ப்பு இருக்கிறது, அதில் இடம் வர முடியும், உன்னுடைய நாய்க்கு இல்லை என்று சொன்ன போது அந்த நாய் என்னை நம்பி இதுவரையில் வந்திருக்கிறது, அந்த நாய் இல்லாத சொர்க்கம் எனக்கு தேவையில்லை என்று தர்மன் அந்த பல்லக்கில் இருந்து கீழே இறங்குகின்ற போது நாயும் இறங்குகிறது. தேவாதி தேவர்களெல்லாம் கைவிரித்து நிற்கின்றார்கள். அப்பொழுதுதான் வானவர்கள் இருந்து பூமாரிக்கு புகுகிறார்கள். பூமாரி தூவிய அந்த நாயாக இருந்தவன் தர்மதேவனாக நிற்கின்றான். உன்னுடைய கடைசி சோதனையும் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய். 5 சகோதரி ஒரு மனைவியும் அழைத்துக் கொண்டு இதோ சொர்க்கலோகத்திற்கு செல் என்று சொன்னதை போன்று ஐயா விஜி சந்தோஷம் அவர்களே, தமிழுக்காக கொண்டாடுகின்ற ஐயா வள்ளிநாயகம் அவர்களே, காந்தி அவர்களே, நீங்கள் செய்திருக்கின்ற தர்மம் தமிழுக்காக செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பயணம் நிச்சயம் வெற்றி பெறும். வாழ்க வளர்க. வணக்கம். பாஞ்சாலி சபதத்தில் திருக்குறள் எங்கு விஞ்சி நிற்கிறது? தலைப்பை மீண்டும் நடுவராகிய நான் மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன். நடுவர் பெருமக்களே, நான் இதுவரை ஒரு 500 பட்டிமன்றங்களுக்கு நடுவராக பணியாற்றி இருப்பேன். ஆனால் இந்த பட்டிமன்றம் எனக்கு பொல்லாத நேரத்தை உருவாக்கி இருக்கிறது போலும். ஒருவருக்கு 8 மணி துணிகள் கொடுத்திருக்கிறோம், ஒருவருக்கு 7 மணி துணிகள் கொடுத்திருக்கிறோம், மற்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் 3 மணி துணிகள் கொடுத்திருக்கிறோம். நிகழ்ச்சி முடிந்ததும் நடுவர் என்னாக போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது நான் பட்டிமன்ற முடிவுக்கு வர நினைக்கிறேன். வணக்கத்துக்குரிய நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் இரா காந்தி அவர்களும் அமர்ந்திருக்கிற இந்த கூட்டத்தில் 3 மணித்துளிகளுக்கு மேலே மல்லை சத்யா பேசிய பேச்சினை நடுவராகிய நான் அவை குறிப்பில் இருந்து நீக்குகிறேன். இதை உங்கள் உத்தரவோடு நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். நண்பர்களே, நாம் இப்பொழுது தீர்ப்புக்கு செல்லலாம். விரைந்து இந்த தீர்ப்பினை 2 மணித்துளிகளுக்குள் கொடுக்க ஆசைப்படுகிறேன். 2 நிமிஷம் தான். நீங்க இந்த உலகத்தில் எந்த பட்டிமன்றத்தையும் பார்த்துக்க முடியாது. கண்ணன் பாட்டிலா, குயில் பாட்டிலா, பாஞ்சாலி சபதத்திலா, எந்த குறுங்காவியத்துக்குள் திருக்குறள் விஞ்சி நிற்கிறது என்பது தலைப்பு. இந்த தலைப்பை எடுத்தால் காலமறிதல், இடமறிதல், வலியறிதல் என்று 3 அதிகாரத்தை மட்டுமே முத்தாய்ப்பாக வைத்து ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றுபடுகிற நிலையை விஞ்ஞானம், மெய்ஞானம், அஞ்ஞானம் என்கிற 3 செய்திகளை காலமறிதல், இடமறிதல், வலியறிதல் என்ற அதிகாரத்தை உள்ளடக்கி முழு குயில் பாட்டையும் பாரதி படைத்து விடுகிறார். ஆக பாஞ்சாலி சப்தம் ஆய்வுக்கு போவதற்கு முன்பு, கண்ணன் பாட்டு ஆராய்ச்சி போவதற்கு முன்பு குயில் பாட்டை ஆய்வு செய்கிற போது எப்பக்கம் தொட்டாலும் காலமறிதல், இடமறிதல், வலியறிதல் என்ற இந்த 3 அதிகாரம் தான் அதனுள்ளே முகிழ்த்திருக்குமே தவிர இன்னொரு அதிகாரத்தை காட்டவே முடியாது. பாரதியின் சிந்தனை குயில் பாட்டில் ஒரே ஒரு தத்துவம் தான், இந்த மனித உடல் என்கிற ஆன்மா இறைவன் என்கிற பரமாத்மாவோடு எப்படி ஒன்றுகிறது என்பதை இந்த 3 தத்துவத்திலே காட்டி முடிக்கிறார். இதுதான் குயில் பாட்டு. அடுத்ததாக கண்ணன் பாட்டு. கண்ணன் பாட்டுக்குள்ளே வருகிற போது கண்ணன் பாட்டு அணியிலே பேசிய பெருமக்களாகிய ஐயா தாய்வான் ஸ்ரீனிவாசன் அவர்களும், அரங்க நம்முடைய வணக்கத்திற்குரிய ராமலிங்க ஜோதி அவர்களும், ஆசிரியர் பணி வானதி அவர்களும் மூவரும் சொன்ன கருத்து ஒட்டுமொத்தமாக அன்பாகிய நட்புக்குள்ளே வந்து அடங்குகிறது. ஆக கண்ணன் பாட்டு முழுமையும் எடுத்து ஆராய்கிற போது வள்ளுவ பெருந்தகை 5 அதிகாரத்துக்குள்ளே வள்ளுவன் பயந்து போய் இந்த சமூகம் அன்புடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நட்பு மட்டும்தான் இந்த சமூகத்தை உயர்த்த முடியும் என்கிற வகையில் தாய்வான் மக்கள், தாய்வான் தமிழ்ச்சங்கம் யார் என்றே தெரியாது, தொலைபேசியில் மட்டும் நட்பையும் அன்பையும் விதைத்து இந்த கடற்கடந்த நாட்டிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நட்பு, அன்பு 2 தான் உதாரணமாக இருந்தது. அந்த உதாரணத்தை உள்ளடக்கி வள்ளுவ பெருந்தகை இந்த தேசம் உய்வதற்கு நட்பு, தூய்மையான அன்பாகிய நட்பு இருக்க வேண்டும் என்பதை கண்ணன் பாட்டு முன்மையுடன் காட்டுகிறார். அப்படி எடுத்து ஆராய்ந்தால் நட்பு, நட்பா
இந்த கருத்துக்களோடு சொல்லி அவைகளை எடுத்து வெளியே வைக்க விரும்புகிறேன். ஆக கண்ணன் பாட்டையும் குயில் பாட்டையும் அவை குறிப்பிலிருந்து வெளியே எடுத்து வைப்பதற்கு இது 2 காரணங்கள் தான் என்ற கருத்தை சொல்லி மகிழ்கிறேன். அடுத்ததாக பாஞ்சாலி சபதத்துக்குள்ளே போகிற போது மிக அழகாக மல்லை சத்யா அவர்கள் கோட்டுக்கு வெளியே அவர்கள் பந்தை அடித்திருந்தாலும் பரவாயில்லை, அந்த பந்திலிருந்து ஒரு பந்து அந்த கோட்டுக்குள் உள்ளே போய் விழுந்தது. அதுதான் வாழ்வியல் நெறிக்காகத்தான் பாரதி எதை படைத்தான், பாஞ்சாலி சபதத்தை படைத்தான் என்று சொன்னார். அந்த வாழ்வியல் நெறியை மையமாக வைத்து கிட்டத்தட்ட 12 அதிகாரங்களை, குயில் பாட்டுக்கு 3 அதிகாரம் தான் இருக்கிறது, ஆனால் கண்ணன் பாட்டுக்கு 5 அதிகாரம் தான் உள்ளே இழையூடி போகிறது. ஆனால் பாஞ்சாலி சபதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 14 அதிகாரங்களை உள்ளுக்குள் இழையோடி பாரதி காட்டுகிறான். அதில் கிட்டத்தட்ட 9 அதிகாரங்களை பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மருத்துவ மாமணி ஒரு 3 அதிகாரத்தை சுட்டிக்காட்டினார். நம்முடைய வணக்கத்திற்குரிய மல்லை அவர்கள் 2 அதிகாரத்தை சுட்டிக்காட்டினார்கள். ஆக மொத்தம் இந்த அரங்கத்திலேயே பாஞ்சாலி சபதம் எப்படி எடுத்தாடப்பட்டிருந்தது என்று சொன்னால் 14 அதிகாரங்கள் இடத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அரண்வலி உறுத்தல் எப்படி எடுக்கிறான் பாரதி? பிறன்மனை விளையாமை, அழுக்காராமை, அரண்வலி உறுத்தல், குடிமை, குடிசெயல் வகை, ஊழ், பண்புடைமை, அறிவுடைமை, பொறையுடைமை, ஆழ்வினை உடைமை, பெரியாரை துணைக்கோடல் என்கிற வகையிலே பாஞ்சாலி சபதம் கருத்துக்கள் இழையோடி போகின்றன. இதை எண்ணி பார்க்கிற போது 24 அதிகாரங்களை உள்ளடக்கி பாஞ்சாலி சபதத்தை படைத்து காட்டினான் பாரதி. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்திய தாய் திருநாட்டின் மறக்க முடியாத பக்கங்கள் 2, ஒன்று புராணம், இன்னொன்று இதிகாசம். இந்த 2ஐயும் எடுத்து பார்க்கிற போது மகாபாரதம் என்கிற புராணம் எப்படிப்பட்ட புராண கதை என்று எண்ணி பார்க்கலாம். ராமாயணம் என்று எடுத்து பார்க்கிற போது இதிகாசமா புராணமா என்ற சந்தேகமே இல்லாமல் இது இதிகாச கதை என்று கம்பன் எடுத்து காட்டுகிற நிலையிலே ராமாயண கதை அந்நியர்களை சகோதரனாக்கியது, மகாபாரத கதை சகோதரர்களே அந்நியராகி போன கதை. இந்த கதையை பார்க்கிறோம். இந்த 2 கதையை உள்ளடக்கி வாழ்வியல் நெறியை மையப்படுத்தி 24 அதிகாரங்களை உள்ளடக்கி பாஞ்சாலி சபதத்தை பாரதி படைத்தளித்த காரணத்தினால் எட்டயபுரத்து எரிமலையை அடே பாரதி, நீ எழுதுகோல் பிடித்திருக்காவிட்டால் இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் காலதாமதமாக வந்திருக்கும் பாரதி. அந்த நிலையிலே நீ பாஞ்சாலி சபதத்தை படைத்தளித்து இந்திய தாய் விடுதலை பெற்றதை போல் ஒரு கற்பனையில் படைத்தளித்தாயே. வள்ளுவனை துணைக்கு எடுத்து வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழகம் என்று பாடி பாரதி நீ உயர்ந்து நிற்கிறாய். பாஞ்சாலி சபதத்துக்குள் 24 அதிகாரங்களை இழையோடி மனம் பண்படுகிற இடம் அறம், மனம் பயன்படுகிற இடம் பொருள், மனம் வாழுமிடம் காமம் என்று மனித மனத்தை மையமாக வைத்து வாழ்வியல் நெறியை பாஞ்சாலி சபதத்தில் படைத்து காட்டியதால் 100 பேர் இருந்தும் கௌரவர்கள் வெற்றி அடையவில்லை. ஆனால் பாண்டவர்கள் 5 பேர் இருந்தும் தர்மம் வென்றது. ஏனென்று கேட்டால் அந்த 5 பேர் கூட்டத்திலும் திரௌபதி என்ற ஒரு பெண் இருந்தாள். ஆக பெண் எங்கே இருக்கிறாளோ அங்க வெற்றி நிச்சயம் என்பதை பாரதி எடுத்துக்காட்டிய அழகே